الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون صدق الله العظيم புகழனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்பிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு அந்த இஅ்திகாஃபுடைய ரீதியோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமை வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமான நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுவசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவை உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து படைப்புகளும் நிச்சயமாக சந்தித்தே ஆக வேண்டும். அதுதான் மௌத்து. அந்த மௌத்துக்கு பின்னாலே அல்லாஹ் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முடிவு செய்யப்படுவது இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து மட்டும்தான். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக எடுத்து நடந்தால், அதே போல இன்னும் ஒரு கட்டளை அடியார்களுடைய கடமைகள் இருக்கின்றன, அந்த கடமைகளையும் சரியாக நிறைவேற்றினால் அந்த மனிதனுடைய மறுமை வெற்றியாக இருக்கும். நாமெல்லாம் மறுமை இலக்காக வைத்து வாழக்கூடியவர்கள். எம்முடைய லட்சிய பூமியே அந்த மறுமை மட்டும்தான், சுவர்க்கம்தான். அந்த சுவர்க்கத்துக்காகத்தான் நாம் சுஜூது செய்கிறோம். அந்த சுவர்க்கத்துக்காகத்தான் நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கிறோம். அந்த சுவர்க்கத்துக்காகத்தான் நாம் நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், எல்லா கடமைகளையும் நிறைவேற்றுகிறோம். எதற்காக சகோதரர்களே? அந்த சுவர்க்கத்துக்காக. அந்த சுவர்க்கம் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அவனுடைய பொருத்தத்துக்குரியவர்களுக்கு மட்டும்தான். உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியும் என்று இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ பேர்கள் சொர்க்கத்தை அடைந்திருப்பார்கள். அவரவர்கள் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு மட்டுமல்ல சொர்க்கத்தை நுழைய முடியும், சொர்க்கத்தை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டே தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சொன்னார்கள் தோழர்களிடத்திலே, அன்பு தோழர்களை, உங்கள யாருமே நீங்கள் செய்த அமல்களை கொண்டு சொர்க்கம் நுழைய முடியாது. அந்த நேரம் கேட்டார்கள் சஹாபாக்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், உங்களால முடியாதா? அந்த நேரம் நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு, தன்னுடைய ரஹ்மத்தோடு அல்லாஹ் என்னையும் மூடிக்கொண்டாலே தவிர எனக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளுக்காக வேண்டி உலகத்தில் அமல் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளுக்காக. எனவே
என்னுடைய இலட்சியமே மறுமையில் சொர்க்கம் என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை எவைகள் எல்லாம் எமக்கு பெற்றுத் தருமோ அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அந்த அமல்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய உலக வாழ்க்கையின் நோக்கம். கண்ணியமானவர்களே, அந்த சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழிகள் தான் அல்லாஹ் 2 கடமைகளை தந்திருக்கிறார். ஒன்றி அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, அடுத்தது அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை. இந்த 2 கடமைகளை கொண்டும் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியும். இந்த 2 கடமைகளை கொண்டும் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியும். அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளிலே தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறோம். இமாம் ஜமாஅத் தவறவில்லை. ரமதானுடைய மாதம் நோன்பு தவறவில்லை. பணம் இருக்கிறது, ஹஜ்ஜை செய்து விடுகிறோம், ஜக்காத்தை கொடுத்து விடுகிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றி விட்டோம். இந்த உம்மத்தின் நேர்வழிக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கிய குர்ஆனை அடிக்கடி நாம் ஓதுகிறோம், படிக்கிறோம், விளங்குகிறோம், அமல்கள் செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தனிமையிலே உட்காருகிறோம், தான் செய்த பாவங்களை நினைக்கிறோம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறோம், கதறுகிறோம், அழுகிறோம். அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், அவருடைய ரஹ்மத்து எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிலான வழக்கங்களின் போது, தஹஜ்ஜுடைய தொழுகையின் போது அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து கதறுகிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையை நாம் செய்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை சரியாக செய்து விடுகிறோம். இன்னும் ஒரு கடமை உண்டு. அந்த கடமையில் தான் இன்று உலகத்தில் அதிகமானவர்கள் பொடுபோக்கு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கடமை விடயத்தை மிக கவனமாக எந்த அளவுக்கு செய்கிறார்களோ, நிறைவேற்றுகிறார்களோ, அந்த அளவுக்கு இந்த கடமையையும் நாம் நிறைவேற்ற வேண்டும், கவனிக்க வேண்டும், பயந்து பயந்து நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இந்த விடயத்திலே குறைபாடு செய்கிறார்கள். அதுதான் அடியார்களுடைய கடமை. அல்லாஹ்வுடைய சொர்க்கம் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டுமல்ல அல்லாஹ் கொடுப்பது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது அல்லாஹ்வை வணங்குவதை கொண்டு மட்டுமல்ல கிடைப்பது. அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளோடு அல்லாஹ் இன்னும் ஒன்றையும் இணைத்து வைத்திருக்கிறார். அதுவும் சீராக வேண்டும். அதுவும் சீராகவில்லை என்றால் கூட அல்லாஹ்வுடைய அமல்கள், அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய அமல்களை கூட அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். அந்த அளவுக்கு மிக முக்கியமான கடமைதான் அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை. அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை ஹுகூகுல் இபாத் என்பது மிக பெரும் ஒரு பாடம் சகோதரர்களே, மிக பெரும் ஒரு பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அல்லாஹ்வுடைய விடயத்தில் மிகவும் பயந்தார்களோ, இது போல அடியார்களுடைய விடயத்திலும் பயந்தார்கள். அடியார்களுடைய கடமைகள் விடயத்திலும் பயந்திருக்கிறார்கள், கவனமாக நடந்திருக்கிறார்கள், குறைகள் வந்து விடாமல் நடந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு மிக முக்கியமான கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு உணர்த்தினார்கள். சஹாபாக்களே, நீங்கள் அமல்களோடு வந்திருப்பீர்கள், மறுமைக்கு தொழுகையோடு வந்திருப்பீர்கள், கைநுறை அமல்களோடு வந்திருக்கிறீர்கள், சேலேடு குவிந்திருக்கிறது அமல்களை கொண்டு, நன்மைகளை கொண்டு. இந்நிலைமையில் நீங்கள் வந்திருப்பீர்கள். மறுமையிலே முஃப்லிஸ் யார் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அதாவது நன்மைகள் செய்தும் நன்மைகளை இழந்த அபாக்கியசாலி யார் என்று தெரியுமா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் யார் ரசூலல்லாஹ், யார் அந்த நஷ்டவாளிகள்? நாளை மறுமைக்கு வருவான் ஒரு மனிதன், அமல்கள் நிறைய கொண்டு வருவான். இது யாருக்குரிய அமல்கள்? அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றிய அமல்களோடு வருகிறான், நன்மைகளோடு வருகிறான். வந்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய அமல்கள் முன்னால் வைக்கப்படும். ஆனாலும் இவன் அடியானுடைய கடமைகள், உரிமைகள் விடயத்திலே மோசடி செய்திருக்கிறான். அடுத்தவனை பற்றி குறை பேசியிருக்கிறான், அடுத்தவனை பற்றி புறம் பேசியிருக்கிறான், அடுத்தவனுடைய மானத்தை போக்கி இருக்கிறான், அவதூறு சொல்லி இருக்கிறான், அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்திருக்கிறான். இந்நிலைமையில் வரும் போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த அடியான் நிறைவேற்றினானே அமல்கள், சம்பாதித்தானே நன்மைகள், இந்த நன்மைகளை எடுத்து யாருக்கெல்லாம் இவன் புறம் பேசினானோ, குறை பேசினானோ, இட்டு கட்டினானோ, சொத்துக்களை அபகரித்தானோ, மானபங்கப்படுத்தினானோ,
அவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பங்கு போட்டு கொடுத்து விடுவான். அல்லாஹ் பங்கு போட்டு கொடுத்து விடுவான். கொடுத்து விட்டால் கடைசியில் நன்மை முடிந்து விடுகிறது என்றால் இன்னும் இவன் யாரை பற்றியெல்லாம் மானபங்கப்படுத்தி கொலை பேசி கேவலப்படுத்தி சொத்துக்களை அபகரித்தானோ அவர்களுடைய பாவங்களை தூக்கி அல்ல இவன் மீது சுமத்தாட்டுவான். இவன் தான் நாளை மறுமையிலே முப்ளிஸ். அவன் தான் பங்களோடுக்காரன் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய விடயத்தில் சரியாக நடந்திருக்கிறார். ஆனால் அடியாருடைய விடயத்தை தவறவிட்ட ஒன்றுக்காக வேண்டி அல்லாஹ் நாளை மறுமையிலே அவருடைய நன்மைகளை பங்கு போட்டு விடுவான் என்றால் நாளை மறுமையில் அவன் நஷ்டவான். எனவே அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு கடமைதான் அடியார்களுடைய கடமை. இன்று அதிகமாக அநியாயங்கள் நடக்கும் ஒரு கடமை இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ்வை 5 நேரம் தொழக்கூடியவர்கள் முன்சப்பில இருந்து நெற்றி கூட தேய்ந்து விட்டது. அந்த அளவுக்கு தொழக்கூடியவர்கள் கூட சிலர்கள் குறை செய்கிறார்கள் ஒரு கடமை என்றால் அடியானுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை அது. அடியானுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமையிலே குறை செய்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே அள்ளி அரைக்கிறார், செலவழிக்கிறார். எத்தனையோ கடமைகளை நிறைவேற்றுகிறார், எத்தனையோ பேருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார். ஆனாலும் அடியானுடைய விடயத்திலே அவர் குறை செய்திருந்தால் அது தாய் தந்தையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், பெற்றோரில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். அங்கிருந்து ஏதாவது குறைகள் வந்திருந்தால் நஷ்டவாளி வருதான் மறுமையிலே. கண்ணியமானவர்களே, எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்த ஒரு கடமை அடியாருடைய கடமை. மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயத்தில் தப்பியவர்கள் கூட நாளை மறுமையில் அடியாருடைய விடயத்திலே மாட்டி விடுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவு கவனமாக நாம் இந்த உலக வாழ்க்கையிலே அடியாருடைய விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். யோசித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயுடைய அரவணைப்பில் அதிகம் காலம் இருக்கக்கூட இல்லை. தன்னுடைய தந்தையை கண்ணால் காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் கண்டது கிடையாது. யத்தீம்களிலே மிகப்பெரும் யத்தீம் யார் தெரியுமா? பிறப்பதற்கு முன்னாலே தந்தையை இழந்து பிறந்ததன் பின்னால் வாப்பாண்டு கூப்பிடுறதுக்கு வாப்பா இல்லையா, அவன் தான் மிகப்பெரும் யத்தீம். அதனுடைய தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? பெற்றோருடைய உரிமைகள், கடமைகள் தலைக்கு மேல். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கடமைக்கு அடுத்ததாக ஒன்றை சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எனக்கு நீங்கள், என்னை நீங்கள் வழிபடுங்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோருக்கு உபகாரம் செய்யன்றி தன்னுடைய வணக்க வழிபாட்டோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறார். அடியானுடைய கடமையில் முதன்மையானது பெற்றோருடைய கடமை. இதிலே குறைபாடு செய்த பிள்ளைகள் எத்தனையோ பேர்கள் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பெற்றோர்கள் வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, உங்களுடைய வீட்டுக்குள் பெற்றோர் இருக்கிறார்கள் என்றால் இதைவிட ரஹ்மத்து வேறொன்றுமே கிடையாது. ஏன்? உங்களுடைய வீட்டுக்குள் சொர்க்கத்தை வைத்திருக்கிறீர்கள், மறந்து விடாதீர்கள். எத்தனை பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை சொர்க்கம் என்று மதிக்கிறார்கள். ஏன் மதிக்கவில்லை? அதனுடைய கண்ணியம் விளங்கவில்லை. அதனுடைய கண்ணியம் விளங்கவில்லை. இருவர்களுக்காக அல்லாஹ் வானத்துடைய கதவை வேகமாக திறப்பான். யார்? பிள்ளைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் கேட்கும் துஆவின் போது அல்லாஹ் திரையில்லாமல் அவனிடத்தில் எடுக்கிறான். யாராலும் முடியாது, உங்கள் மனைவியால் கூட முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே முதன்மையான கடமை பெற்றோருடைய கடமை விடயத்தில் மிக கவனமாக இருங்கள். ஆயுளில் பரக்கத் வேண்டுமா? பெற்றோரிடம் நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன் தந்தையை கண்ணாலே காணாதவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் வாலிது அவ்ஸது அப்வாபில் ஜன்னah. தந்தை என்பவர் சொர்க்கத்துடைய மிக முக்கியமான வாயில். நீ விரும்பினால் உபகாரம் செய்து பாதுகாத்துக்கொள், அல்லது நோவடித்து அதை உடைத்து வீசிவிடு. சொர்க்கத்துடைய வாசலே நீ உடைத்து விட்டாய். அல்லாஹ்வுடைய பொருத்தம் உனக்கு வேண்டுமா? எங்கே அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான் பாருங்கள். இங்கேதான் உணர வேண்டும் அடியானுடைய கடமை எவ்வளவு முக்கியம் என்று.
அடியானுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வைத்திருக்கிறார். அடியானுடைய கடமை சரியாக நிறைவேற்றினால்தான். என்ன சொன்னார்கள்? உங்களுடைய தந்தையுடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை வைத்திருக்கிறார். தந்தை பொருந்த வேண்டும். தந்த வாப்ப சந்தோஷப்படணும் புள்ளே நினைச்சு, என் வாப்ப என்று நினைச்சு சந்தோஷப்படணும் சகோதரர்களே. ஏண்ட புள்ள தங்கமானவன், ஏண்ட புள்ள எனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டவன் என்று தந்தை சொல்லிவிட்டால் அங்கே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. அப்படி சொல்லும் அளவுக்கா என் பெற்றோரோடு நாம் நடந்திருக்கிறோம். கேட்டுக்கொள்ளுங்கள். அவரவர் உதாசீனம் செய்து விடாதீர்கள். மிக பெரும் கடமை பெற்றோருடைய கடமை. தாய் என்பவள் தாயுடைய பாதத்தின் கீழ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அங்கே அல்லாஹ் வைத்திருக்கிறார். தாயுடைய அரவணைப்பில் அதிகம் காலம் வாழவில்லை சகோதரர்களை அல்லாஹ்வுடைய தூதர். தாய் மரணித்து விட்டார்கள். 6 வருடம் கூட சரியாக இருக்கவில்லை. அப்படி இருந்தும் சொன்னார்கள், தாயின் பாதத்தின் கீழ் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். தாயின் பாதத்தின் கீழ். பெற்றோருடைய அன்பை கூட உணராத பிள்ளைகள் எத்தனையோ பேர். உணர்வை மதிக்கவில்லை. எமக்காகவே நம்முடைய பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்களை மறந்து விட்டோம். ஒரு காலமும் பதுவா செய்ய மாட்டார்கள். ஒரு மூளை இருந்து அழுவார்கள். என் பிள்ளை என்ன பார்க்கிறார் இல்லையே, செலவழிக்கிறார் இல்லையே, நோயில படுக்கிறேன், என்ன பார்க்கிறார் இல்லையே, கேட்கிறார் இல்லையே, கஷ்டத்தோடு இருக்கிறேன், எனக்காக வேண்டி தர்றார் இல்லையே. அங்க யார பெர்மிஷன் வேணும்? மனைவியுடைய பெர்மிஷனோட இவர் எல்லாம் செய்கிறார். கண்ணியமானவர்களே, குறை செய்து விடாது. உங்கள் சொர்க்கம் உங்கள் பெற்றோர். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு போன நேரம் தன்னுடைய தோழர்களோடு அபுவா என்ற இடத்திலே சஹாபாக்களுக்கு விடயமே தெரியாது. அந்த இடத்திலே ஒரு கபரை தேடுகிறார்கள். அடையாளம் கண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு போய் அழுகிறார்கள். தேம்பி அழுகிறார்கள். இது யாருடைய கபரு என்று சஹாபாக்களுக்கு தெரியாது. அதற்கு பின்னாலேதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யாருடைய கபரிலே இருந்து அழுகிறீர்கள்? இதுதான் என்னுடைய தாயுடைய கபரு, என்னுடைய தாய் ஆமினாவுடைய கபரு. எத்தனை பிள்ளைகள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கபரோலியான தன் தந்தையை தாயை போய் சலாம் சொல்லி அவர்களுக்காக துஆ செய்தீர்கள்? எங்கே? எத்தனோ பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய ஜனாசா கூட கிடைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அழுதுவிட்டு என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், நீங்கள் கண்ணீர் வடித்து அழுகிறீர்களா? என்ன சொன்னார்கள்? அபுக்கத்து நீர் ரஹ்மத்துஹா, என்னுடைய தாய் எனக்கு காட்டிய அன்பு என்னை அள வைத்தது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நன்றி உள்ள பிள்ளையாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். அதுவும் எவ்வளவு காலம்? 20-30 வருடம் அல்ல, எனக்கு 40-50 வருடம் வந்தால் அத்தனை வருடமும் நம்முடைய பெற்றோர்கள் என்னை பார்த்திருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் 6 வருடம் கூட தன்னுடைய தாயுடைய அன்பை சரியாக அடையாதவர்கள். ஏன்? ஹலீமா நாயகி அவர்களோடு இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக அன்பை அடையாதவர்கள். இருந்தாலும் சொன்னார்கள், அந்த காலத்திலே என்னுடைய தாய் எனக்கு காட்டிய அன்புதான் என்னை இன்று அள வைத்தது என்றார்கள். என்றால் பெற்றோருக்கு நோவினை கொடுத்து, பெற்றோரை கண்கலங்க வைத்து, பெற்றோரை நோவினை படுத்திய பிள்ளைகள் முன் சப்பில் இருந்து தொழுதுதான் என்ன பிரயோஜனம்? ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்துதான் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாதை கூட நீ செல்ல வேண்டாம், ஃபீமா ஃபஜாஹித், உன்னுடைய தாய் தந்தை நோயோடு இருக்கிறார்களா, வயதாளிகளாக இருக்கிறார்களா, அவர்கள் விடயத்தில் நீ முயற்சி செய்து நீ சொர்க்கத்தை அடைந்து கொள் என்றார்கள். என்றால் அவ்வளவு உயர்வான ஒரு கடமைதான் பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை. கண்ணியமானவர்களே, இதுதான் அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் முதன்மையானது. நாம் ஏதாவது குறை செய்திருந்தால் பெற்றோரிடத்தில் மன்னிப்பை தேடிவிட வேண்டும்.
எம்முடைய பெற்றோர்கள் கபராளிகளாக ஆகிவிட்டார்கள், நாமும் அவர்களை ஒதுக்கி வைத்த நிலைமைகள் என்றால் இன்றே அவர்களுடைய கபரடிக்கு போக வேண்டும். போய் தாய் தந்தையர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து நீங்கள் துஆ செய்து விடுங்கள். அவர்களுக்காக வேண்டி ஏதாவது ஒன்றை சதக்கா ஜாரியா கொடுத்து விடுங்கள். அதற்குரிய பரிகாரமாக போய்விடட்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அடியாருடைய விடயத்தை அதிகமாக பயந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் வாழ்நாளையில், தன்னுடைய வாழ்நாளையில் யாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அநியாயம் செய்தது என்பது கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு நியாயமான ஒரு தலைவர் அல்லாஹ்வுடைய தூதரை விட வேறு யாரும் உதாரணம் காட்ட முடியாது. யாரை காட்ட முடியும்? யாரையும் காட்ட முடியாது. கயாமத்து வரைக்கும் காட்ட முடியாது. அப்படியான ஒரு நியாயமான ஒரு தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை திறப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெரிவு செய்திருக்கும் சொர்க்கத்தினுடைய தலைவர் அவர்கள், இந்த உம்மத்தினுடைய தலைவர். எமக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே மன்றாட இருக்கக்கூடிய எம் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலம் சுமார் 11 நாட்கள், அவருடைய மரணத்துக்கு முன்னால் 11 நாட்களுக்கு முன் தன்னுடைய அறையில இருக்கிறார்கள். தன்னுடைய தோழர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏன்? தோழர்கள் எல்லாம் கவலையோடு இருப்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். எழும்பி நடக்க முடியாத கட்டம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தொழ வைக்குமாறு சொன்ன கட்டம் அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களை நான் கொஞ்சம் சந்திக்க வேண்டும். இரு சஹாபாக்களுடைய தோள் துணையோடு அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு போய் மிம்பரிலே அமர்த்தப்பட்டார்கள், உட்கார வைக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சில உபதேசங்கள் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் தாங்க முடியாமல் தலைகளை கீழே தொங்க வைத்து அழுதார்கள், மூடிக்கொண்டு அழுதார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் அன்பு தோழர்களே, மன் குன்து ஜலத்து லஹு பஹ்ரன், உங்கள் யாருடைய முதுகுக்காவது நான் அடித்திருந்தால் இதோ என்னுடைய முதுகு இருக்கிறது, அடித்து பழி வாங்கி விடுங்கள். உங்களுடைய யாருடைய மானமும் போகும் அளவுக்கு ஏசி இருந்தால், முகம்மதுக்கு மானம் உண்டு, இப்ப இந்த நேரமே மௌத்துக்கு முன்னால் எனக்கும் ஏசி பழி வாங்கி விடுங்கள். உங்களுடைய யாருடைய சொத்தை நான் அபகரித்திருந்தால், தீனார் திருகம் என் கையை விட்டும் போவதற்கு முன்னாலே நீங்கள் என்னிடத்தில் இருந்து எடுத்து கணக்கை முடித்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தையை கேட்ட தோழர்கள் தலையை கீழே குனிந்து அழ ஆரம்பித்தார்கள். ஏன்? யார் கேட்கிறார்? யார் அடித்தார்? யார் ஏசினார்? யார் சொத்தை அபகரித்தார்? அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா? ஏன் சொன்னார்கள் கடைசி நேரம்? இப்படியான அடியார்களுக்கு மோசடியோடு நான் மரணித்து விட்டால் என்னுடைய மரணம் கெட்ட மரணம். என் மூலம் நோவினையோடு யாரும் இருக்கும் போது நான் மரணித்து விட்டால், சொத்தை அபகரித்த நிலைமையில் நான் மரணித்து விட்டால், மானத்தை போக்கிய நிலைமையில் நான் மரணித்து விட்டால் என்னுடைய மரணம் கெட்ட மரணம் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். உம்மத்துக்கு படித்து கொடுப்பதற்காக வேண்டி சொன்ன உபதேசம் அது. சகோதரர்களே, எத்தனையோ பேர் கபறுகளில் வாழுகிறார்கள். எத்தனையோ பேருக்கு கடன், எத்தனையோ பேருக்கு கடனோடு கபரிலே கொண்டு போய் வைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடனை அது அவசரமாக நிறைவேற்றி விடுங்கள். தைரியம் பாடுகிறார்கள் சிலர்கள். அடுத்தவருடைய சொத்து ஹராம், எப்படி முடியும் அனுபவிப்பதற்கு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? கடனோடு அந்த இரவை கழிப்பது கூட பாரமாக இருந்தது. கடனோடு சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு பயந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் அந்த பயம் இல்லாமல் போனது? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பேருரை மறந்து விட்டோமா? எப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கினான்? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய முதல் ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜும் ஒன்றுதான். அந்த ஹஜ்ஜிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு மிக பெரும் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். 1,24,000 அல்லது 1,40,000 தோழர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தார்கள். அரபாவுடைய மைதானத்தில் பிறை 9 அரபாவுடைய மைதானம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தார்கள்.
ஹஜ்ஜிலே ஒன்று சேர்த்து மிக பெரும் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அதுதான் ஹஜ்ஜத்துல் வதா. அந்த உரைக்கு பின்னால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாலை நேரமாகிறது, அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் இஸ்லாத்தை நாம் பூர்த்தியாக்கி விட்டோம் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். இஸ்லாமே பூர்த்தியானது அன்று என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அன்று சொன்ன விடயத்தோடுதான் மார்க்கமே பூர்த்தியானது. அன்று சொன்ன விடயம் யாருடைய வாழ்க்கையில் இல்லையோ அவர் இஸ்லாத்துக்குள் பூர்த்தியாக இல்லை என்றுதான் அர்த்தம். இல்லை என்றுதான் அர்த்தம். பேரளவில் வாழுகிறார்கள் அதிகமானவர்கள் இஸ்லாத்திலே, பேரளவில் வாழுகிறார்கள். ஒரு காலம் வரும் இஸ்லாம் என்பது பேரளவில் தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. பேரளவில் முஸ்லிம் கொடுக்கல் வாங்கல் இஸ்லாம் கிடையாது, குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாம் கிடையாது, உறவுகளில் இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றைய நாள் இஸ்லாம் பூர்த்தியாகும் அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன உபதேசம் செய்தார்கள், என்னதான் சொன்னார்கள்? தன்னுடைய தோழர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்தார்கள். சேர்த்து சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், ஏ மக்களே, இதுதான் முதல். ஐயுஹன்னாஸ் மக்களே, அன்று இருந்தது 1,40,000 அல்லது 24,000, 1,24,000 தோழர்கள். அவர்களை பார்த்து மட்டும் சொல்லுவதாக இருந்தால் என் அன்பு தோழர்களே என்று சொல்லியிருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ஐயுஹன்னாஸ், இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தாருக்கும் உம்மத்துக்கும் நான் செய்யக்கூடிய உரை இது கயாமத்து வரைக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களே என்று அழைத்தார்கள். ஐயுஹன்னாஸ் இஸ்மஉ கௌலி, நான் சொல்லக்கூடிய விடயத்தை செவிதாழ்த்தி கேளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் இந்த இடத்திலே நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத்துக்கு அடையாளம் இந்த வார்த்தை. சந்திப்பேனா என்று தெரியாது, எனவே நான் சொல்லக்கூடிய விடயத்தை செவிதாழ்த்தி கேளுங்கள். என்ன சொன்னார்கள்? மிக முக்கியமான விடயம். இந்த விடயங்களோடு தான் மார்க்கம் பூர்த்தியானது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது தொழுகையை சொன்னார்களா, நோன்பை சொன்னார்களா, ஹஜ்ஜை சொன்னார்களா, குர்ஆனை சொன்னார்களா, எதை சொன்னார்கள்? சொன்ன விடயம் 3. அந்த 3ஐயும் சொல்லிவிட்டு சஹாபாக்களிடத்திலே கேட்ட கேள்வி, ஹல் பல்லகுது, எத்தி வைத்து விட்டேனா? சஹாபாக்கள் ஆம், எத்தி வைத்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதோடு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்தார்கள். யா அல்லாஹ், இதோ என்னுடைய உம்மத்துக்கு நான் எத்தி வைத்து விட்டேன், நீயே பொறுப்பு, நீயே சாட்சியாக இருந்தபடி என்றார்கள். அது என்ன விடயம்? இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இன்ன திமாஅக்கும், உங்களுடைய உயிர், வாம்பாலக்கும் சொத்தி, வாராலக்கும் மானம், அடியாருடைய விடயத்தை தான் முதலாவது சொன்னார்கள். ஏன்? அது சீரில்லை என்றால் அல்லாஹ்வுடைய கடமையை கூட அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான். அதனால் தான் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அடியாருடைய கடமை. உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், உங்களுடைய சொத்து இன்றைய நாள் எப்படி கண்ணியமானது? அரபாவுடைய நாள். நாம் நிற்கக்கூடிய இந்த அரபாவுடைய இடம் எந்த அளவுக்கு கண்ணியமானோ, இந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் எவ்வளவு கண்ணியமானோ, அது போல கண்ணியமானது அடுத்தவர்களுக்கு அது ஹராம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருடைய உயிரிலும் கையடிக்க முடியாது ஹராம், சொத்தில் கையடிக்க முடியாது ஹராம், மானத்தில் கையடிக்க முடியாது ஹராம். எப்போது சொன்னார்கள்? ஹஜ்ஜத்துல் வதாயிலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சொன்ன உரையே இதுதான். அவ்வளவு முக்கியமானது அடியாருடைய கடமை. அதிகமாக அநியாயம் நடக்கக்கூடிய விடயமும் இதுதான். முஃமினுடைய மானம், முஃமினுடைய உயிர் துச்சமாக நினைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். ஆள் வைத்துக் கொள்ளுகிறார், வியாபாரத்துக்காக வேண்டி, அரசியலுக்காக வேண்டி, தன்னுடைய சுய லாபத்துக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஸ்லிமான ஒரு மனிதன் கொலை செய்யப்படுவதற்கிறதே எவ்வளவு ஒரு மிக பயங்கரமான விடயம் தெரியுமா? இந்த உலகமே அழிவது சாதாரணம், அதற்கு முன்னால் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், உலகமே அழிவது சாதாரணம்,
ஒரு முஃமின் கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? ஒரு முஃமினுடைய உயிர் அவ்வளவு கண்ணியமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு முஃமினுடைய மானம் கண்ணியமானது, கையடிக்க முடியாது. அடியாருடைய விடயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரும் அநியாயங்களிலே ஒன்றுதான் என்னது? மானபங்கப்படுத்தப்படுவது. உரியமே கிடையாது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கடைசி நேரம் உங்களுடைய யாருடைய மானத்தையும் நான் போக்கியிருந்தால் என் மானத்தை இந்த இடத்திலே போக்கிவிடுங்கள், மறுமை வரைக்கும் பிற்படுத்தி விட வேண்டாம் என்றார்களே. அந்த பயம் வருகிறதா எமக்கு? எவ்வளவு தைரியம்! ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருடைய மானங்கள் பறிக்கப்படுகின்றன என்று எல்லாத்துக்கும் லேசா போச்சு. சோசியல் மீடியா, அவன் போட்டோ போட்டாச்சிரி, பேரை போட்டாச்சிரி, இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன். முன் சென்ற நாட்கள் அரசியல்வாதிகளுடைய பேச்சுகள், யாரை பேசுகிறேன்? இஸ்லாமிய முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கும் அரசியல்வாதிகள் ஒருவனை பற்றி பேசி எவ்வளவு கேவலமாக பேசினார்கள். அல்லாஹ்விடம் தப்ப முடியாது. மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான இந்த உலகத்துக்காக வேண்டி உலகத்துடைய அற்ப லாபத்துக்காக வேண்டி யாருடைய மானத்திலும் கை வைத்து விடாதீர்கள். கஅபாவை விட கண்ணியமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஅபாவை பார்த்தே சொன்னார்களே, நீ எவ்வளவு மகத்துவம் மிக்கது, எவ்வளவு கண்ணியமானது, உன்னை விட கண்ணியம் ஒரு முஃமின். சுப்ஹானல்லாஹ். கஅபாவின் பக்கம் காலை கூட நீட்ட மாட்டோம், விரலை கூட நீட்ட மாட்டோம், எச்சல் துப்ப மாட்டோம். அவ்வளவு கண்ணியமாக நினைக்கிறோமே, அந்த கஅபாவை விட கண்ணியம் என்று சொன்னார் என்றால் எவ்வளவு கவனமாக நடக்கவே. எனவே யாருடைய மானத்திலும் கையடித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் பயந்து நடந்த விடயம் தான் அடியாருடைய விடயம். சஹாபாக்களுக்கு அப்படித்தான் வழிகாட்டினார்கள். இன்று மானம் பறிக்கப்படுவது சர்வ சாதாரணம், புறம் பேசப்படுகிறது. அடியாருடைய விடயத்திலே அடியாருடைய கடமையை சீரழித்து விட்டார். யாரை பற்றி புறம் பேசுகிறானோ அவர், இட்டு கட்டினாரோ அவர், குறை சொன்னாரோ அவர், அடியாருடைய விடயத்திலே அநியாயம் செய்து விட்டார். இரத்த பந்த உறவுகள் முறிக்கப்பட்டு, குடும்பம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு, கண்ணியமானவர்களே, மறுமையை நோக்கமாக வைத்து வாழ வேண்டிய சமூகம், மறுமையின் வெற்றிக்காக வேண்டி வாழ வேண்டிய சமூகம், அந்த வெற்றியை மறந்து வாழுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் அடியாருடைய விடயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் மோசடிகளும். சஹாபாக்களுடைய பயம், சுப்ஹானல்லாஹ். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஏற்றி விட்டார்கள், கருப்பியுடைய மகன் என்று. தாங்க முடியாத பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அழுது விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த அளவுக்கு பெரியோரு பாரதூரமா நினைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூதரே, நீ பிலாலை அவனுடைய தாயை வைத்து ஏசி விட்டாயே, உன்னிடத்தில் ஜாகிலிய பழக்கம் உண்டு. அதட்டி அனுப்பினார்கள், எச்சரித்து அனுப்பினார்கள். இத்தனைக்கும் பிலால் ரதி அவர்கள் யார்? சுவர்க்கம் விரும்பிய 3 சஹாபாக்களிலே ஒருவர், முஅத்தின்களுடைய தலைவர் அவர்கள். வெளிப்படையாக பார்த்தால் ஒரு நீக்ரோ அடிமை, கருத்தவர் என்று அப்படித்தானே சமூகம் பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஏழைகள் என்றால் மட்டம் தட்டுவார்கள், அசிங்கமானவிடம் மட்டம் தட்டுவார்கள். உங்களுடைய பார்வையில் மட்டம் தட்டப்பட்டிருக்கலாம், உங்களுடைய பார்வையில் கீழ்த்தரமானவர்களாக இருக்கலாம். அன்று குறைஷியருடைய கண்களுக்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தது போல அல்லாஹ்விடத்திலே பிலால் ரலியல்லாஹு அவருடைய கண்ணியம் என்ன? சொர்க்கமே விரும்புகிறது, பிலால் என்னிடத்திலே வரமாட்டாரா என்று எதிர்பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதனால் யாரையும் வெளிப்படையாக அவரவருடைய பொருளாதாரங்களை வைத்து வேறு வேறு உலகத்துடைய அமைப்பை வைத்துவிட்டு முடிவெடுத்து விடாதீர்கள். யாரை நோவடித்து விடாதீர்கள், யாருக்கும் புறம் பேசி விடாதீர்கள், யாருக்கும் குறை செய்து விடாதீர்கள். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கல்ல எல்லா விதமான பொருளாதார அமைப்பை தந்திருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கட்டும், பரவாயில்லை. இவைகள் சோதனைகள். இவைகளை வைத்து யாரையும் ஆதிக்கம் செலுத்த மட்டும் நினைக்க வேண்டாம்.
ஆதிக்கம் செலுத்தவட்டும் நினைக்க வேண்டாம். சில பொறுப்புகளை அல்லாஹ் தந்திருப்பார். உங்கள் பொறுப்புக்கு கீழால் இருப்பவர்களோடு அன்பாக நடங்கள். அது மஸ்ஜிதுடைய பொறுப்பாக இருக்கட்டும், வேறு நிர்வாகத்துடைய பொறுப்பாக இருக்கட்டும், அளவு கம்பெனியுடைய பொறுப்பாக இருக்கட்டும், சாதாரண ஒரு கடையுடைய பொறுப்பாக இருக்கட்டும், வீட்டுடைய பொறுப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டிய வழி. அதை நாம் தவற விடுவோம் என்றால் அடியானுடைய கடமையில் மோசடி செய்து விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையின் நீதிமன்றம் பயங்கரமானது. அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய கடமை விடயத்திலே அல்லாஹ் வைத்திருக்கும் நீதிமன்றத்திலே தப்புவார்கள், ஆனால் அடியாருடைய நீதிமன்றத்திலே மாட்டுவார்கள். அந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய கணக்குகளை முடிப்பான், அடியாருடைய நீதிமன்றத்திலே எதிர்பார்த்துவான். அந்த நேரம் தான் ஒரு காட்சி அல்லாஹ் காண்பிப்பான் அடியார்களுக்கு. என்ன காட்சி சகோதரர்களே? உலகத்திலே கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை குத்தியதா, அதை நாளை மறுமையில் எழுப்பாட்டி கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து எது குத்தியதோ அந்த ஆட்டை குத்த வைப்பான், நீளம் செலுத்துவானே அல்லாஹ். இந்த காட்சியை பார்த்து உலகத்திலே அடுத்தவுடைய சொத்தை அபகரித்த மனிதன், மானத்தை போக்கிய மனிதன், அநியாயம் செய்த மனிதன், கேவலப்படுத்திய மனிதன், இட்டு கட்டிய மனிதன், இப்படியானவர்கள் எல்லோருமே அந்த நாள் பார்ப்பார்கள். இது மன்னிப்புடைய மேடை அல்ல, அல்லாஹ்வுடைய மேடை. நீதிமன்றம் மன்னிப்பு உண்டு, அடியாருடைய நீதிமன்றத்திலே கிசாஸ் எனும் பழிவாங்கல் மட்டும்தான். இதை பார்த்து விட்டுத்தான் அடியார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் எங்களை மண்ணோட மண்ணாக்கிடக் கூடாதா? ஏன் அந்த ஆடுகள் இரண்டையும் அல்லாஹ் சொல்லுவார், கூலி துராபா, மண்ணோட மண்ணா போயிடு. இதை உன்னை நான் அடைத்தது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உதாரணத்துக்கு மண்ணோட மண்ணா போயிடு, சொர்க்கம் இல்லை நரகம் இல்லை உனக்கு. இதை அடியார்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் காட்டிய ஒரு காட்சியானது. இதை பார்த்த மனிதன் நான் சொல்லுவானாம், யாழை தெனி குஞ்சு துராபா, நானும் மண்ணோட மண்ணா போயிருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நாள் நாம் கை செய்தப்பட வேண்டிய நாள் அல்ல, அந்த நாள் நாம் தைரியமாக நிற்க வேண்டிய நாள், அல்லாஹ்வை பார்க்க வேண்டிய நாள், அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டிய நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினாலே ஹவுதுல் கௌதரிலே இருந்து தண்ணீர் குடிக்க வேண்டிய நாள். அந்த நாளையில் கண்ணியமும் வெற்றியும் வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் நாம் வாழ்ந்து மரணிக்கும் வரைக்கும் எம்மால் யாருக்கும் அநியாயம் நடந்துவிடக் கூடாது, எம்மால் யாருக்கும் நோவினை வந்துவிடக் கூடாது, எம்மால் யாருடைய உள்ளமும் உடைந்துவிடக் கூடாது, எம்மால் யாருக்கும் எந்த கவலையும் வந்துவிடக் கூடாது. கவலையில் உள்ளவர்களுடைய கவலையை தீர்க்க வையுங்கள், சந்தோஷத்தை உள்ளத்திலே உண்டாக்குங்கள், கஷ்டத்தை போக்குங்கள். மறுமையின் கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவார். மானம் பறிக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய என்றால் பலர்கள் சேர்ந்து கேவலமாக பேசுகிறார்கள், இவரும் சேர்ந்து ஓப்பா அப்படிப்பட்டவன் இருக்கும் என்று சொன்னால் உன்னை விட கேவலமானவன் வேறு யாரும் இருக்க முடியாது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினை பற்றி ஒரு இடத்திலே பேசப்படுகிறது, கேவலமாக மானம் பேசப்படுகிறது. அந்த நேரத்திலே நீ அந்த முஃமினுடைய மானத்தை பாதுகாத்தால் நரகத்தை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார். சுப்ஹானல்லாஹ். மாற்றுவோம் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய கடமை எப்படி மிக கவனமாக செய்கிறோம், அதுபோல அடியாருடைய விடயத்தில் உயிர், மானம், சொத்தி இந்த விடயத்தில் கவனமாக இருப்போம். பெற்றோரிலிருந்து ஆரம்பித்து யார் யாருக்கு நாம் என்ன கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றுவோம். வல்லவனல்லா நாம் இதுவரை காலம் என்னென்ன குறைகள் அவருடைய கடமை விஷயத்தில் செய்தோமோ அவைகள் அனைத்தையும் மன்னித்து, அடியாருடைய விடயத்திலும் என்னென்ன தவறுகள் குறைகள் செய்தோமோ அவைகளை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யாரெல்லாம் சில பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் சில குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைச்சதியா அல்லாஹ். இரக்கமுள்ள ரப்பே, இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டுமோ அந்த விதத்தில் வாழாமல் எம்முடைய மனோ இஷ்டப்படி வாழ்ந்திருப்போம் யா அல்லாஹ். எம்மை மன்னித்து விடியா அல்லாஹ். உன்னுடைய கடமைகளில் செய்த பொதுவோக்கை மன்னித்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நீ மன்னிப்பாளன், நாளை மறுமையில் நீ எம்மை மன்னிப்பாய் நிச்சயமாக யா அல்லாஹ். ஆனால் நாம் யாரை பற்றி புறம் பேசினோமோ, இட்டு கட்டினோமோ, கேவலமாக நினைத்தோமோ, யாருடைய சொத்தை அபகரித்தோமோ, யாருடைய உயிரை பறித்தோமோ அவர்கள் நாளை மறுமையில் எமக்கு எதிராக வருவார்கள் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, அந்த நிலைக்கு எம்மை ஆளாக்கி விடாது யா அல்லாஹ். நம்முடைய உள்ளங்களை மிருதுவாக ஆக்கிவிடியா அல்லாஹ்.
அடுத்த உன்னுடைய அடியாருடைய விடயத்திலே எம்முடைய உள்ளங்களை மிருதுவாக்கி கருணையை இரக்கத்தை போட்டு விடியா அல்லாஹ். யாருடைய குறையை நம்முடைய கண்களுக்கு காட்டி விடாதையா அல்லாஹ். யாருடைய மானத்தை நம்முடைய கைகளுக்கு தந்து விடாது. எம்மை பாதுகாத்திரியா அல்லாஹ். எம்முடைய மானத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய கண்ணியமான கஅபாவை விட உன்னுடைய தூதர் கண்ணியப்படுத்தினார்கள் ஒரு முஃமினுடைய மானத்தை. யா அல்லாஹ், இரக்கமுள்ளவருடைய எத்தனையோ பேருடைய மானங்கள் கொடி கட்டி பறந்து விட்டன. யா அல்லாஹ், கேவலப்படுத்தி விட்டார்கள். யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, அவர்களுக்கு நீ உணர்வை கொடி. யாரை பற்றி பேசுறோமோ அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கும் உணர்வை கொடுத்து மன்னிப்பை கேட்க வைத்து விடியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்களில் யாரெல்லாம் கபர்களில் வாழுகிறார்களோ அவருடைய கபர்களை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிவிடியா அல்லாஹ். நம்முடைய பிள்ளைகளை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். நம்முடைய பிச்சரங்களை சாலிகானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எமக்காக வேண்டி உன்னிடத்தில் கை நோக்கி துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக கபூல் செய்தியா அல்லாஹ். ஈமான்தாரிகளாக முத்தகீன்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயா. யா அல்லாஹ், பூரா உலக மக்களையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களையும் பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். குறிப்பாக அந்த காசாவுடைய முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்தியா அல்லாஹ். உன்னுடைய உதவி இன்னும் அதிகப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய அன்பும் அருளும் எனக்கு வேண்டும். யா அல்லாஹ், அன்பை விட்டும் நாம் செய்யும் பாவத்தினால் எம்மை தூரப்படுத்தி விடாதே அல்லாஹ். வரவிருக்கும் நலவுகளை நீ தடுத்து விடாதே அல்லாஹ். யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்கள் நோய்களை லேசாக்கிறியா அல்லாஹ். கஷ்டத்தோடு கடனோடு இருக்கிறார்களோ கடனை நீக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனை, முன்னால் வரக்கூடிய தேர்தலிலே சிறந்த ஒரு அமைப்பை நீதான் உண்டாக்க வேண்டும். யா அல்லாஹ், பல நலவுகளை உடைய நாட்டிலே உண்டாக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல ஒரு ஆட்சி நல்ல அமைப்பை நீ உண்டாக்கி தர வேண்டும். யா அல்லாஹ், எல்லா நலவுகளுக்கும் உரிய ஒரு நாடாக நம்முடைய நாட்டை நீ பொருந்திக் கொள். யா அல்லாஹ், இரக்கமுள்ள மனைவருக்கு மத்தியிலே யா அல்லாஹ் ஒற்றுமையை ஐக்கியத்தை உண்டாக்கியா அல்லாஹ். எம் அனைவருக்கும் நல்ல முடிவை தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவுடைய முடிவை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் எம் அனைவரை ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில்